என் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய ஒரு தவறான பழக்கத்தில் ஒரு பழக்கம் விட்டு விலகுவது. தன்னை நேசிக்கிற அன்பாக இருக்கிற நபரை விட்டு விலகுவதும் கைவிடுகிற பழக்கம் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொல்லலாம், இவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார், அவர் என் மேல் அன்பாக இருக்கான்னு சொல்லலாம். அவர்கள் மனிதர் தானே. ஏதோ சூழ்நிலையில் ஏதோ நேரத்தில் அவர் உங்களை விட்டு விலகி போகலாம், உங்களை கைவிடலாம். ஆனால் உங்களை படைத்த தேவன் மிக அழகாய் கூறுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல் என்று. இது சொன்ன வார்த்தையை நீங்கள் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கலாம், தாராளமாய் நம்பலாம். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. காரணம், தேவன் உண்மையுள்ளவர், ஒரு நாளும் பொய்யை கூற மாட்டார். ஆனால் மனிதர்கள் அவருடைய மனம் மாறும், பொய் கூறுவார்கள். ஆக இந்த கால்வெளியை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை நம்பலாம். அவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடல் என்று. நிச்சயம் கைவிட மாட்டார். ஏற்ற நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை உதவி செய்வார், உயர்த்துவார். ஆக அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். நிச்சய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருக்கும். அப்படியாகட்டும். ஆமேன், ஆமேன்.